ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இதுதாங்க. நம்ம கஷ்டப்பட்டு கேனு தூக்கி அங்கே போய் வண்டியில தான் எடுத்துட்டு வந்து, கேன் என்ன வெயிட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வெயிட்டா நம்ம எடுத்து தூக்கி ஒவ்வொரு பக்கமா போடுறோம். அந்த கேனுக்கு காசு குடுக்காம, கேனையும் குடுக்காம ஒருத்தர் போயிட்டாங்க. இந்த வீடியோவ இவைங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலி பண்ணி போயிட்டாங்க. ஒரு சின்ன விஷயம் அவைங்க வந்து ஹோட்டல் வச்சிருந்தாங்க. எப்படி அவைங்களுக்கு மனசு வரும்? நல்லா பழகிட்டு, இப்படி பழக்குனவங்ககிட்டயே இப்படி அ கேன எடுத்துட்டு போறக்கு எப்படி மனசு வரும்? நீங்களே சொல்லுங்க. நம்ம இந்த 2 வாரமாவே நம்ம வேலை அதிகமா இருக்கு. ஒரு வேள தான் சாப்பிடுறேங்க. நைட்டு ஏதோ நல்ல வயிறு நம்ப சாப்பிடுறேன். காலையில ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவோங்கக்கோசரம் சாப்பிட்டு உடனே நம்ம வேலைய பார்க்கறக்கு ஆரம்பிச்சுருவோம். அப்படி நம்ம வந்து நம்ம உடம்பையும் கெடுத்துட்டு, நம்ம நம்ம வேலை அந்த அளவுக்கு செய்றோம். காலையில கீரை விக்கும்போதே பசிக்கு சாப்பிடலான்னு நெனைப்பேன். சாப்பிட்டோம்னா ஒரு ரூ. 60 செலவாகுமே அப்படின்ட்டு நான் சாப்பிட மாட்டேன். டீ குடிச்சா ரூ. 20 செலவாகுன்னு குடிக்க மாட்டேன். இப்படி வயித்த கட்டி, வாய கட்டி இப்படி நான் சம்பாரிக்கிறேன். ஆனா, எப்படி என்னை ஏமாத்துறதுக்கு அவிங்களுக்கு மனசு வரும்னு தெரிய மாட்டேங்குது. அ க கேன்னு நம்பிக்கையா போட்ட அட்வான்ஸும் கூட வாங்காத, சரி ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்ம போட்டோம். அந்த கேனும் குடுக்காத, காசும் குடுக்காத, இப்படி அவிங்க சொல்லாத கொள்ளாத என்கிட்ட ஒரு தகவலும் கூட குடுக்கல. ஆனா கெளம்பிட்டாங்க. சொல்லாத கொள்ளாத காலி பண்ணி போயிட்டாங்க. இப்படி பண்றதுக்கு அவிங்க என்ன மனசோ சொல்லுங்க. ம். அதனால இந்த விஷயம் என்னன்னா, யாரையுமே வந்து நல்லா பழகுனாலும் சரி, முழுசா அவிங்கள பத்தி தெரியாத நல்லா பழகாதீங்க. நான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நெனைப்பேன். ஆனா, அத்தனையும் பொய்யி. நீங்க உங்களையவே நீங்க நம்பக்கூடாது. அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே முழுசா நம்பிறாதீங்க. என்னுடைய அனுபவத்திலருந்து சொல்றேங்க. ஒவ்வொரு விஷயம் நான் ஏமாந்துட்டு இருக்கும்போது, நம்ம உஷாரா இருக்கணும், உஷாரா இருக்கோன்னு நெனைப்பேன். ஆனா, கடைசியில நானே இப்படி ஏமாந்து நின்றுவேன். அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவைங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. கண்டிப்பா பார்க்கோணும். நான் ஃபோன் பண்ண 20 டைம் ஃபோன் பண்ணேன். ஆனா வந்து அவைங்க ஒரு டைம் கூட எனக்கு எடுக்கல. நானும் இந்த 2, 3 நாளா ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நேர்மையா இருக்கிறவங்களா இருந்தா, நல்லவங்களா இருந்தா ஃபோன் எடுத்து பேசலாம்ல சொல்லுங்க. அப்படி இல்லாதனால தானே என் ஃபோனு அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஃபோன் ரிங் போகுது தெரியாதுங்களா? சொல்லுங்க. ரிங் போகுது. ஆனா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ம். க இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணா எடுத்தா பரவாயில்லைங்க. எடுக்கலைன்னா, இதுக்கு அடுத்த வீடியோ ஒண்ணு பெரிய வீடியோ வரும். அந்த வீடியோல இவிங்கள பத்தி முழுசா போட்டிருக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, அவிங்க வந்து நான் ஒரு வீடியோ ப்ரமோஷனுக்காக எடுத்திருக்கிற ஒரு வீடியோ. கண்டிப்பா அந்த வீடியோவ நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணி, அப்புறம் நம்ம இன்னொரு வீடியோ வந்து அட்டாச் பண்ற மாரி வரும்ன்னு நெனைக்கிறேன். அது வந்துச்சுன்னா, அவிங்களுக்கு இத விட மோசமா நடக்கு. அ ஸ் அ அவிங்களே புரிஞ்சுட்டு எனக்கு ஃபோன் நான் பண்ணேன் எடுத்தா பரவாயில்லைங்க. எடுக்கலைன்னா, அதோடைய விளைவுகள அவிங்க சந்திக்க வேண்டியதா வருங்க. சரி ஃபிரெண்ட்ஸ், என்னுடைய அனுபவத்திலருந்து சொல்றேன். அ யாரையுமே முழுசா நம்பாதீங்க. நம்பிக்கை வைக்காதீங்க. எல்லாத்தையுமே நீங்க சந்தேக இதுலயே பாருங்க. அ போலீஸ்கார் அப்படிதான். எல்லாத்தையுமே சந்தேகப்படுவாங்க. நல்லவைங்க, கெட்டவைங்க எல்லாத்தையுமே அ அ சந்த் அ சந்தேக பார்வையில பார்ப்பாங்க. அது மாரி நாமளும் அது எல்லாத்தையுமே சந்தேக பார்வையிலே பார்க்கோணுங்க. சரி ஃபிரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் பாய்.